மேடம் உங்கள் பேர் என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? என் பேர் அருள் ஜோதி. நான் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை ஆண்டுகளாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன்? நான் ஒரு 2 வருஷமாக படிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டினியூஸாக படிச்சுட்டு தான் இருக்கேன். போன குரூப் 4ல் வந்து 164 கிட்ட கொஸ்டின் போட்டேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. ஒரு கொஸ்டினில் வந்து நான் இதாகிட்டேன். அதுக்கப்புறம் தான் படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து ஸ்டேட் 25th ரேங்க் வந்துச்சு. இப்போ வந்து 182 கொஸ்டின் வரைய போட்டிருக்கேன். நான் போன வாட்டி ஃபெயிலியர் ஆச்சு. அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? போன வாட்டி அதுவும் ஒரு கொஸ்டினில் விட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்தும் நான் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அதுவும் நாங்கள் படித்தது வந்து ஃப்ரீ சென்டர் தான், முல்லை நகரில் ஸ்டடி சர்க்கிள். அங்கே தான் படித்தோம். அங்கே வந்து நான் நல்லாவே மோட்டிவேட் பண்ணாங்க. அடுத்து கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. உங்களுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும்? எப்படி படிப்பீங்க நீங்கள் ஒரு நாள்? ஒரு நாள்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் கிட்ட கண்டிப்பாக வந்து படிச்சிடும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து வீட்டில் வந்து எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த வேலையுமே எங்களுக்கு இல்லை. அதனால் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து 10 மணி வரையும் படிச்சுட்டு தான். அந்த ட்ராவலிங் டைம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ டைமே. மற்றபடி அங்கே படிச்சுட்டு தான் இருப்போம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி என்ன? நான் டிகிரி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த டிஎன்பிசியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுன்னா தமிழுக்கு தான். தமிழ் மேக்ஸு ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். இப்போ படிக்கக்கூடிய ஆஸ்பென்ஸ் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுங்கள்? என்ன மாதிரிலாம் படிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து அந்த டைமிங் தான். நம்ம வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிப்போம். வீட்டில் இருந்துட்டு படிக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த 11 மணிக்கு உட்கார்றது, 12 மணிக்கு உட்கார்றது அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த படிக்கணும்னாலே காலையில் எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கெலாம் படிக்க உட்காரணும். அந்த டைமிங்குள்ளே வந்துட்டாலே வந்து நம்மளுக்கே படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லுவேன். மேக்ஸ்லாம் எந்த மாதிரி படிச்சு? மேக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக் மட்டும்தான். எல்லாமே ஸ்கூல் புக் மட்டும் தான் படித்தேன். ஜிஎஸ்ல பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தேன். சயின்ஸு, எக்கனாமியெல்லாம் நான் லைட்டாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் சார். ரிவிஷன் எந்த மாதிரி பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்துறீங்க? ரிவிஷன் நான் எக்ஸாமுக்குன்னு உட்காந்து படிக்கலை. எப்பயும் போல் வரிசையாக ஃபஸ்ட்டு படித்த மாதிரி அப்படியே அடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எக்ஸாமுக்குன்னு ஒரு வாரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. எப்பயுமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லோரும் அவங்களோட ஃபேமிலியோட கஷ்டத்தை பார்த்தாலே கண்டிப்பாக அதை வந்து இது பண்ணிடுவாங்க. அவங்களுடைய பொண்ணு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே. படிக்கும்போது என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அவங்க பட்டாங்க? நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க அவங்கள? நாங்கள் வந்து நைட்டில் நாங்கள் எந்திரிச்சு எந்த டைம் இருக்கோ அந்த டயத்தில் வந்து அவங்க எழுந்திரிச்சு படிச்சுட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்கள் வாட்டுக்கு ஒதுங்கிக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சி வெள்ளனா எழுந்திரிச்சி டீ இது வேண்டாம் போட்டு கொடுப்போம் 4 மணிக்கு தூக்கத்துக்கு. அது பிறகு அதுக்கெல்லாம் சுடு தண்ணி இதுக்கெல்லாம் காய வச்சு குடிச்சிட்டு படிக்கணும், தூக்கம் குறையிறதுக்கு. ஓகே. அவங்க பாஸ் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? சந்தோஷமாக சொல்லுங்கள். நல்லா சந்தோஷமாக தெரிஞ்சிச்சு. எங்கள் குடும்பத்தில் வந்து யாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் நாங்கள் இவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஓகே ஓகே. நன்றி. வாழ்த்துக்கள்.